உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பள்ளி வார்டு பகுதி என்பது சிறுபான்மை முஸ்லீம் சமுதாய மக்கள் ஒரு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியாகும். இந்த பகுதியை ஒட்டி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய வசிப்பிடமாக அங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நியூ இயர் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு மேலே இந்த முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த பகுதி உள்ளே டொமஸ்டிக் ஏரியாவில் உள்ளே வந்துட்டு அந்த குரட்டில் உட்காந்து மது அருந்துவிட்டு சில அசம்பாவிதங்களை சம்பவங்களை செஞ்சுட்டு அங்கே வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய வாகனங்களை எல்லாம் சேதப்படுத்தி அந்த வசிக்கிறதுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள். அதை கொண்டு கடந்த ஆண்டு சில அசம்பாவித சம்பவங்கள் அந்த ஊரில் நடந்த காரணத்தினால இந்த வருடம் சுற்றுலா பயணிகளால் அங்கே வசிக்கக்கூடிய அந்த முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஜிபி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். டிஜிபி இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னாக்கா, அந்த குரட்டில் உட்காந்துட்டு நைட்டு நாங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு எல்லாரையும் மூடிடுறாங்க. 10 மணிக்கு நியூ இயர் முடிஞ்சு 12 மணிக்கு இங்கே பீச்சிலேருந்து இவங்களை திரட்டி விட்டோன்னே இவங்க போலீஸார் இவங்களை அப்புறப்படுத்தும் போது இவங்க நேரடியாக அந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த ஏரியா உள்ளே பீர் பாட்டிலோட உட்காந்துன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாம் குரூப் பீப்புள் உட்காந்து மது அருந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாகனங்களை கண்ணாடி உடைக்கிறது, வாகனங்களை எட்டி உதைக்கிறது, காரை கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை விட நிறைய டேமேஜ் ஆகிடுறாங்க. இது இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்கனாக்கா ஒரு வீட்டில் ஒரு 5-6 பசங்க உள்ளே பூந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, வயசு பிள்ளைங்க இருக்குது, அங்கே போயிட்டு எனக்கு ரூமு கூடு அப்படின்னு சொல்லி குஷ்டி என்ன செய்கிறது, தன்னிலை அறையாது, அவங்க என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் சில செய்கிறாங்க. நாங்கள் சுற்றுலா பயணிகளை நாங்கள் குறை சொல்லலை, அது அவங்களுடைய இது. ஆனால் எங்களுக்கு அவங்களால அச்சுறுத்தலோ அவங்களால எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்த வித பயமோ இல்லாமல் இருக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் போலீஸார்கிட்ட இவங்க ஒயிட் டவுனை மட்டும் அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மசூதி பக்கத்திலே அமர்ந்து குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே அந்த காலி பாட்டில் மசூதி உள்ளே தூக்கி போட்டு போகிறது, சில அருவருக்கத்தக்க செயல்கள்லாம் அங்கே சுற்றுலா பயணிகளால் எங்களுக்கு ஏற்படுது. அதனால் அதுலேருந்து பாதுகாப்பு கேட்டு டிஜிபியிடம் மனு கொடுத்துருக்கோம்.